श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहते रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीजितन्ते स्तोत्रम् ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். சுவாமி பரமகாருணிகரான ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை எழுதிய வியாக்கியானங்கள். முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்துக்கு 14 ஸ்லோகங்களுக்கு சுவாமி அருளிய வியாக்கியானமும் மற்றும் புத்தங்கோட்டகம் ஸ்ரீ உவே ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி எழுதிய வியாக்கியானம் அவர் 20 ஸ்லோகத்துக்கும் எழுதியிருக்கிறார். இதை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இதுவரை 2 ஸ்லோகங்களாச்சு. நேற்றைய தினம் 2வது ஸ்லோகம் அனுபவித்தோம். தேவானாம் தானவானாம் ச சாமானியம் அதிதைவதம் சர்வதா சரணத்வந்த்வம் பிரஜாமி சரணம் தவ. அந்த ஸ்லோகம் முதல் ஸ்லோகம். சிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ. இன்றைய தினம் 3வது ஸ்லோகம். இந்த முதல் ஷட்கத்தில் முதல் 6 ஸ்லோகத்தில் 3வது ஸ்லோகத்திலிருந்து வர 6 ஸ்லோகம் சர்வேஸ்வரனுடைய சரண்யத்தை, அவன் சரண்யனாய் இருக்கிறதற்கு அபேட்சிதமான, அதற்கு தேவையான பரத்வத்தை, அவன்தான் பரத்வம், அவன்தான் சுப்ரீம் லார்ட், அதை சொல்ல ஆரம்பித்தது முதல் ஸ்லோகங்களிலும் 2வது ஸ்லோகத்திலும். இதில் 3வது ஸ்லோகம் ஏகஸ்த்வமசி லோகஸ்ய ஷஷ்டா சம்ஹாரகஸ்ததா அத்யக்ஷஸ்வ அத்யக்ஷ ச அனுமந்தா ச குணமாயா சமாவிருதः. ஏகஸ்த்வமசி லோகஸ்ய ஷஷ்டா சம்ஹாரகஸ்ததா அத்யக்ஷானுமந்தா ச குணமாயா சமாவிருதः. ஸோ மேரு பர்வதம் அது ஸ்வர்ணமலையம், பொன்னால் தங்கத்தாலான மலை அப்படின்னு சொல்லுவார். அந்த மேரு பர்வதம் ஸ்வர்ணமயமாகவே தங்கமயமாகவே இருந்தாலும் அது நமக்கெல்லாம் கிட்டாது, துர்லபம், நமக்கு கிட்டாது. அப்போது அப்படி இருக்கிறது. இங்கேயும் இந்த பரம காருணிகரான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சர்வஜன், சர்வேஸ்வரன், அவனுடைய மகிமை இருந்தாலும் சௌலபியம் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் சாமிய சௌலபியாதிகள், அவன் எல்லாரையும் சமமாக பாவிப்பதும், அவனுடைய எளிமை, எளியவனாக இருக்கும் தன்மை, எளியவர்களோடு கலக்கும் தன்மை, சௌலபிய சௌஷீல்யம் அது விஞ்சி இருக்கிறது. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்துன்னு திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அந்த குகன், அந்த வானரன், அந்த விபீஷணன், அந்த கோபிகைகள் அவர்களுக்கு ஈக்குவலாக, துல்லியனாக, சமமாக அனுபவிக்கலாம்படி இருக்கும் அந்த பிரகாரம். போன ஸ்லோகத்தில் தேவானாம் தானவானாம் ச சாமானியம் அதிதைவதம் சர்வதா, இப்படி எல்லாருக்கும், தேவர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் எல்லாருக்கும் சமோகம் சர்வபூதேஷுன்னு எல்லாருக்கும் சமமாக இருக்கும் தன்மை என்று சொல்லி போன ஸ்லோகங்களில் இப்படி புத்திர விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில் பிதாவை போல் தந்தையைப் போல் பட்சபாதம் இல்லாமல், ஒரு பார்ஷியாலிட்டியே இல்லாமல் சர்வ சமனாய், எல்லாருக்கும் சமமாய் சுலபனாய் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் திருவண்ணகர் சேர்ந்த பிரான். பெய்த காவு கண்டீர் பெருந்தேவுடை மூவுலகே என்றபடி இந்த உலகெல்லாம் நாம் எல்லாம் அவன் விதைத்து வளர்த்த பயிர். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை சொல்லுகிறது இந்த ஏகஸ்துவமசி என்கிற ஸ்லோகம். அவன் விதைத்து வளர்த்த பயிராக இருப்பது நாம்.
ஏகஸ்வமசி லோகஸ்ய ஸ்ரஷ்டா சம்ஹார கஷ்டதா அத்தியக்ஷானுமந்தாச்ச குணமாயா சமாவிருத்தா. லோகஸ்ய பிரத்யக்ஷ சித்தமாய், ஸ்ருதி சித்தமாய் உள்ள சகல பதார்த்தங்களையும், ஸ்ருதி சித்தமாய், ஸ்ருதி ஒவ்வொரு அக்ஷரமும், ஸ்ருதியில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவன்தான். நாம் உலகத்தில் பார்க்கிறது எல்லாம் அவன்தான். இப்படி இருப்பதை சிருஷ்டிப்பவன். ஏகா சகாயாந்தர நிரபேட்சன். நீ ஒருவனே துவம் அசி ஆகிறாய். ததா அப்படியே சம்ஹாரக சம்ஹரிக்கிறவனும் நீ ஒருவனே ஆகிறாய், சிருஷ்டிப்பவனும் நீ ஒருவனே ஆகிறாய். ஏகா ஒரு உதவி இல்லாமல், எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல், எந்த ஒரு ஆக்சிலரி காசு இல்லாமல், சகாயாந்தர நிரபேட்சனாக, வேறு சகாயமே தேவையில்லை அவனுக்கு. அப்படி சிருஷ்டிக்கிறாய், அப்படி சம்ஹரிக்கிறாய். அத்தியக்ஷ அது இல்லாமல் ரட்சிக்கிறாய், ரக்ஷாபேட்ச பிரதீட்சகனாக இருக்கிறாய். அனுமந்தாச்ச பந்தகமான கர்மங்களில் பிரவர்த்திக்காமல் நிற்கிறாய். அனுமதி பிரதானம் பண்ணுகிறாய். யாராவது கர்மாவை செய்யும் போது அனுமதி பண்ணுகிறாய். குணமாயா சமாவிருத்தா சத்வ ரஜஸ் தமோமயியான பிரகிருத்தியாலே சேத்தனர்களுக்கு ஸ்வஸ்வரூபத்தை உள்ளபடி அறிகைக்கு இருக்கிறாய். இப்படி ஏகஸ்துவம இந்த கீழ் 2 ஸ்லோகத்தாலே பிராபங்களை சொன்னார். உபாயம் உபேயம், வழியாகவும் பலனாகவும் இருப்பதை சொன்னார். இப்போ இந்த உலகத்தை சிருஷ்டிப்பவனும் சம்ஹரிப்பவனும் நீ ஒருவனே என்று சொல்கிறார். ஆனால் பிரம்மாவை சிருஷ்டிப்பவனாகவும் ருத்ரனை சம்ஹரிப்பவனாகவும் புராணங்களில் சொல்லுகிறதே அப்படின்னா அது ஏதௌ துவௌ விபுதஸ்ரேஷ்டௌ பிரசாத குரோதஜௌ மதௌ ததா தர்ஷிதம் பதானௌ சிருஷ்டி சம்ஹாரகாரகௌ ஏதௌ துவௌ விபுதஸ்ரேஷ்டௌ பிரசாத குரோதஜௌ மதௌ ததா தர்ஷித தம் பாதௌ தம் பதானௌ சிருஷ்டி சம்ஹாரகாரகௌ என்கிறபடி முன்னால் கொடுக்கப்பட்ட சிருஷ்டி சம்ஹார சக்திகளை உடையவர்கள் அவர்கள். நீ கொடுத்த சிருஷ்டி சம்ஹார சக்தி அவர்களுக்கு. அவர்கள் நீ இட்ட வழக்காக இருக்கிறார்கள், நீ அசைன் பண்ணவர்கள். அவர்கள் அந்தராத்மா இருந்து நீ அந்த காரியங்களை செய்கிறாய். சிருஷ்டி சம்ஹாரங்களை அவர்கள் மூலம் நீ செய்விக்கிறாய். அதனால்தான் அவர்கள் சிருஷ்டி சம்ஹாரங்களை செய்கிறார்கள் என்றபடி ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை இதை இங்கு ஸ்லோகங்களுடைய பதங்களின் அர்த்த விசேஷங்களை பிரமாணங்களுடன் விஸ்தாரமாக அருளி செய்கிறார். வியாக்கியானத்தில் பிரம்மா சிருஷ்டியை செய்வதாகவும் ருத்ரன் சம்ஹாரத்தை செய்வதாகவும் புராணங்கள் சொல்லி இருந்தாலும் இவர்கள் சுயமாகவே அந்த சிருஷ்டிகளை சம்ஹாரங்களை செய்கிறார்கள் என்று சந்தேகிக்க இடம் உண்டான அப்போலே, அப்படி இருந்தாலும் இவன் அவர்கள் மூலம் செய்விக்கிறான். ஏதௌ துவௌ விபுதஸ்ரேஷ்டௌ பிரசாத குரோதஜௌ மதௌ ததா தர்ஷிதம் பதானௌ சிருஷ்டி சம்ஹார காரகௌ. உன்னால் கொடுக்கப்பட்ட சிருஷ்டி சம்ஹார சக்திகளை உடையவர்கள் அவர்கள். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த பொசிஷன் எடுத்துப்பா, பிரம்மா ருத்ரன் பொசிஷன். அவர்கள் காலம் முடிந்ததும் வேறு பிரம்மா ருத்ரன் வருவார்கள். இருந்தாலும் இந்த சிருஷ்டி சம்ஹாரத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் ரட்சிக்கும் தன்மையை வேறு ஒருவன் உண்டென்ற சந்தேகிக்க காரணமே இல்லாமல் நீ ஒருவனே ஜகத்துக்கு ரட்சகனாக இருக்கிறாய் என்பது இந்த ஸ்லோகத்தில் எழுகிறது. நகி பாலன சாமர்த்தியமிருத்தே சர்வேஸ்வரம் ஹரிம் என்றபடி மற்றொருவனுக்கு ரட்சண சாமர்த்தியம் இல்லை என்பது இங்கே சுப்பிரசித்தம். இந்த ஸ்லோகத்தில் ஏகஸ்துவமசி லோகஸ்ய ஷஷ்டா சம்ஹார கஷ்டதா அத்தியக்ஷாச்ச அனுமந்தாச்ச குணமாயா சமாவிருத்தः. அன்றைக்கே அல்லது லோகஸ்ய ஷஷ்டா ஸ்வமேக அசி, ஸ்வமேகா அசி, லோகஸ்ய ஷஷ்டா ஸ்வமேகா அசி என்று இந்த உலகங்களையெல்லாம் படைத்து கொண்டு நீ ஒருவனாக விளங்குகிறாய் என்பதும் இந்த வாக்கியத்தால் தெரிவிக்கப்படுகிறது.
விவிதங்களாகவும் விசித்திரங்களாகவும் அனந்தங்களாகவும் இருக்கிற ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி முதலான கல்யாண குணங்களை உடையவன் நீ ஒருவன் என்று சொல்லுகிறதாக்கி, ஞான சக்தி சூன்யமான நிர்குண பிரம்மம் மித்யை உலகம் என்று பிரமிக்கிறது என்று சிலர் சொல்வது பிரமாண அனுபவங்களுக்கு பொருந்தாது என்று இங்கு சூச்சிப்பிக்கிறார் இந்த சித்தந்தே ஸ்தோத்திரத்தில். ஜெகன் மித்யா, அவன் ஒருவன்தான் பிரம்மம், நீதான் அவன் என்று கன்ஃபியூஸ் பண்ணி இப்படி பிரமாண அனுபவங்களுக்கு அது பொருந்தாது. அதுவும் நிர்குண பிரம்மம், ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ், இந்த 6 குணங்களை உடையவன் தான் பகவான் என்று அழைப்பவன். இந்த 6 குணங்களை உடையவன். அவை விவிதங்களாகவும் விசித்திரங்களாகவும் அனந்தங்களாகவும் இருக்கிற ஞான சக்திகள் முதலான கல்யாண குணங்களை உடைய எம்பெருமான். அனந்த கல்யாண குணகணவுக மகார்ணவனவன். ஸோ இதெல்லாம் அத்வைத மதம் இங்கு பொருந்தாது இந்த ஸ்லோகத்துக்கு. உலகமெல்லாம் பொய் என்று சொல்லுபவன் அந்த உலகத்தில் சேர்ந்த தன்னையும் பிரதிவாதியையும் அவன் சொல்லும் விஷயத்தையும் சத்தியம் என்பது சொல்ல முடியும். தன்னையும் பொய், பிரதிவாதியும் பொய், தான் சொல்லும் விஷயமும் பொய், தன் வார்த்தையே பொய்யாய் தனக்கு விபரீதமாக அன்றோ முடிந்துவிடும். ஸோ அதுதான் இங்கே தெரிவிப்பது. லோகஸ்ய ஸ்ரஷ்டா ஸ்வமேக அசி, ஸ்வமேகா அசி. இந்த ஏகோ அந்யார்த்தே பிரதானேச்ச என்கிற கோஷத்தின்படி இங்கு ஏக சப்தம் வேறுபட்டவன் என்கிற அர்த்தத்தை சொல்லுகிறது. உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகத்தை காட்டிலும் நீ வேறுபட்டு விலட்சணனாய் இருக்கிறாய் என்பது இந்த ஸ்லோகம் என்கிறது. இந்த அர்த்தம் கர்மாதீனமாக சிருஷ்டிக்கு விஷயனாய் தாபத்ரய பூரித்தனாய் துக்க சாகர நிமக்னாய் சர்வ அனுபவ சித்தனாய் ஜீவாத்மா. அவன் கர்மாதீனமாக பிறப்பெடுக்கிறான், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து எடுக்கிறான். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு. அந்த சிருஷ்டிக்கு விஷயன் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்ற தாபத்ரய பூரித்தனாய் இருக்கிறான். அவன் துக்க கடலில் மூழ்குபவன். அவன் சர்வ அனுபவ சித்தனாய் இருப்பவன் அந்த ஜீவாத்மா. அப்படி இருப்பவனும் நித்திய நிர்மலனாய் அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மா என்று இருக்கும் அவன் சாஸ்திரங்களில் சொல்லப்படும் பிரம்மம். அந்த பிரம்மம் அவனும் இவனும் அந்த ஜீவாத்மாவும் இவனும் ஒரே வஸ்து என்று சிலர் சொல்வது அனுச்சித்தினம் என்பதை இங்கு தெரிவிக்கிறதா? இந்த ஸ்லோகமானது ஈஸ்வரனுக்கு வைலட்சண்யத்தை தெரிவிக்கிறது. இந்த ஆத்மாக்கள் சத்வ ரஜஸ் தமோ மயமான பிரகிருதியாகிற பாழிலே விழுந்து மோகம் பட்டு கர்மானுகுணமான விவித ஜன்மங்கள் உடையவர்கள், அநேக ரூபர்களாய் இருப்பவர்கள், ஈஸ்வரனுடைய நியமனாதிகளுக்கு விஷயர்களாய் இருக்கிறபடி ஈஸ்வரன் இவர்களை அவர்களுடைய கர்ம வாசனையால் நியமிக்கிறான், சங்கல்பிக்கிறான். ஈஸ்வரன் இந்த தோஷ கந்தம் இல்லாமல் இருப்பவன், சிருஷ்டிக்கு அனுகுணமான ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி முதலான கல்யாண குண பரிபூர்ணனாக இருப்பது. இப்படி எல்லாம் ஆச்சரியமாக இங்கு தெரிவிக்கிறார். இப்படி அந்த சர்வஜனானவனே சரண்யன். இந்த குண சம்பந்தம், அதாவது எந்த விதமான விகாரமில்லாதவன் அவன், குணமாயா சமாவிரதகா. இப்படி இவர்கள் பகிர்முகராகைக்கு அடி என்னவென்றால் குணமயியான மாயையால் மறைக்கப்படுகிறார்கள். பகவத் ஸ்வபாவ திரோதானகரீம் என்கிறபடி இந்த சேதனனை, இந்த ஜீவாத்மாவை அந்த பிரகிருதி என்னும் மாயை மறைக்கிறது. அப்படி அவனை இந்த மாயையால் பெருமாள் மறைக்கிறான், அந்த கர்ம வாசனையால். அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மமும் மறையப்படுகிறது, அவனும் அவித்யா அஜ்ஞானம் என்பது என்று மறைக்கிறது அப்படின்னு அந்த அத்வைதிகள் தெரிவிக்கிறார்கள். தன் உடைமையான இந்த பெருமாள் அவன் உடையவன், நாம் உடைமை. தன் உடைமையான இந்த ஜீவாத்மா பொய் நின்ற ஞானத்தினாலே கலங்கினால் இந்த குணசம்பந்தம் இல்லாத சர்வஞானவன் சரண்யன். இந்த பிரகிருதியால் மாட்டப்பட்டு மாயையால் இருக்கும் அவன் சரண்யன். ஸோ இப்படி ஆச்சரியமாக இந்த ஸ்லோகம் விஸ்வபாவனா என்ற பதத்திற்கு விலட்சணமாக இருக்கிறது என்று சொல்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அடியேன் தன்யோஸ்மி.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.